மாம்சத்தில் போராடவா, ஆவியில் போராடவா? நம்ம குடும்பங்களில் வர்ற பிரச்சனைகளில் நம்ம நிறைய நேரத்தில் மாம்சத்தில் தான் போராடுறோம். ஆனால் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பின்னால் உங்களுக்கு விரோதமாக ஒரு சத்துரு எழும்புறான்னா அவன் நல்ல சத்துரு. அவனுக்கு பின்னால் இருந்து இயக்குகிற பொல்லாத ஆவி தான் நமக்கு விரோதி. இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ கணவன்மார் மனைவியை பகைக்கிறாங்க, மனைவிமார் என்ன செய்கிறாங்க? நீங்கள் தேவதூதர்கள் மாதிரி என்னை பார்த்தாலும் உங்கள் பிரச்சனை எனக்கு தெரியும். ஏன்னா நானும் குடும்பத்தோடு இருக்கிறேன். இருக்கிறீங்களா இல்லையா? நம்ம சபையில் வந்தால் தேவதூதர்கள் தான், ஆனால் வீட்டில் போனால் தான் உண்மையான பிக்சர் தெரியும். கணவன் மனைவி பிரச்சனைகள், சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஐயோ, அப்படியே அவங்கள பகை. இப்போ பாருங்களேன், பிள்ளைங்கள்லாம் பெற்றோர்களை பகைக்கிற அந்த மனநிலையை பிசாசு போடுறான். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிங்கன்னா, ரொம்ப டிசிப்ளின் பண்ணிங்கன்னா, பையன் அப்பாவை முதல் விரோதி யார் தான் சொல்லுங்க? பிள்ளைங்க அம்மாவை எனிமியாக பார்க்குது. மொபைல் தொடாதன்னா நீங்கள் தான் முதல் எனிமி. என்னடா இப்படிலாம் நேரப்பா. ஸோ கவனிங்க, பிசாசு அந்த மாதிரி போடுறான். ஸோ இங்கே நம்ம நிறைய பிரச்சனை என்னன்னா, இவங்களுக்கு எகெயின்ஸ்டாக, நமக்கு விரோதமாக நம்ம ஆஃபீஸ்லேயோ நம்ம ரிலேட்டிவ் ஹூவர் மேபி எழும்பி நம்ம காரியம் செய்யும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்கலி அந்த மனுஷனை பகைக்க ஆரம்பிக்கிறோம். உண்மைதானா? அந்த மனுஷன் மேலே கோபம். ஆனால் என்ன பிரச்சனைனா, அவனுக்கு பின்னால் இருந்து கிரியை செய்கிற பிசாசுக்கு விரோதமாக நீங்கள் எதிர்த்து நின்று ஜெபித்து ஆவியில் நீங்கள் போராடினீங்கன்னா, ஜெபத்தில் ஆமீன், அந்த ஆளை விட்டு அந்த பிசாசு போனான்னா அவனை மாதிரி நல்லவன் ஒருத்தனும் இருக்க மாட்டான். இன்றைக்கி ஒரு ரகசியத்தை நான் சொல்லி கொடுக்குறேன்னா, உங்கள் கணவன் மனைவி உறவில் கூட நீங்கள் கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆனாலும் சரி, 50 வருஷம் ஆனாலும் கணவன் மனைவிக்கு உரசல் என்ன செய்யும்? என்னங்க எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன்னா, சார் அவள் ஊரில் இருக்கா சார், நான் நிம்மதியாக இருக்கேன் சார், என்ன பார்க்குறீங்க? ஓகே ஃபைன். ஃபோனில் எவ்வளோ சண்டை போடுறீங்க? சரி, அப்போ பிரச்சனை வரும். பிரச்சனை வந்து 50 வருஷம் ஆனாலும் 30 வருஷம் ஆனாலும் பிரச்சனை வரும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஐயோ 30 வருஷம் ஆச்சு, நீ என்ன செய்யலை? மாறவே இல்லை. அப்போ நம்ம ஐயா சொல்லுவார், நானாச்சும் மாறல, ஒத்துக்கிறேன், நீ மாறலைனாலும் பரவாயில்ல, ரொம்ப அதை விட ரொம்ப மோசமாக போயிட்டு சொல்லுவோமா இல்லையா? இப்போ என்னன்னா, 30 வருஷமாக கணவன் மனைவியை மாற்றணும்னு முயற்சி எடுக்கிறாரு. இந்த அம்மா இவரை மாற்றணும்னு, ஆனால் ஃபெயிலியர். அதனால தான் இதுதான் மாம்சத்தில் போராடுறது. ஆனால் ஜெபத்தில் நீங்கள் தரித்திருந்தீங்கன்னா கர்த்தர் அந்த சூழ்நிலைகளெல்லாம் மாற்றி ஒருவர் நேசிக்கக்கூடிய இருதயத்தை தருவார். அந்த கேரக்டர் எல்லாமே மாறுங்க. நீங்கள் அனுபவிச்சா தான் தெரியுங்க. அவங்களுக்கு பின்னால் அந்த குடும்ப உறவுகளுக்கு பின்னால் இன்றைக்கி பிரிவினையின் ஆவிகள், கல்யாணம் 1 வருஷத்துலேயே வாழ முடியாதுன்னு வந்துடுறாங்க. இன்றைக்கெல்லாம் பயங்கரமான பிசாசு. அதுவும் வந்து இன்றைக்கி 2 நிறுவனங்கள் மேலே பிசாசுடைய டைரக்ட் தாக்குதல். ஒன்று குடும்பம், இன்னொன்று சபை. இதுவரைக்கும் இல்லாத தாக்குதல், டைரக்ட் அட்டாக். ஆமென். நமக்கு கண்ணுக்கு ஆவிக்குரிய கண்கள்னால இதுக்கு பின்னால் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிக்கு விரோதமாக நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிங்கன்னா, ஹல்லேலூயா, கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுவார். தேவன் நம்முடைய வீட்டில் உலாவ ஆரம்பிப்பார். பிசாசு உள்ளே வர முடியாது. ஆமென். அந்த கேரக்டர்லாம் கர்த்தர் மாற்றிடுவார். ஏன்னா சபையில் வர்ற குழப்பத்துக்கு எல்லாத்துக்குமே மாம்சத்தில் போராடாதீங்க. எங்கள் ஊரில் எல்லா சபையிலும் அடி, ஸ்டேஜில் பூந்து அடிக்கிறான். அடியில் தான் நிற்குது சபை. ஒருவேளை ஆண்டவரே தெரியாத பிள்ளைகள் அப்படி இருக்கலாம். நீங்களும் நானும் முழங்காலில் நின்று போராட கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நம்மை அழைக்கிறார். ஆமாம், நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி பாருங்கள். அவரை அழிச்சிருங்க ஆண்டவரே, அந்த மனுஷனை காணாம அப்படி ஜெபம் பண்ணாதீங்க. அந்த மனுஷனுக்கு மேலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவியை நான் கட்டி ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவரே, ஹல்லேலூயான்னு ஜெபம் பண்ணி பாருங்கள். அந்த மனுஷன் மாறிடுவார். கர்த்தரும் அப்படி நம்மை நடத்துவார். அதனால் மாம்சத்தில் போராடாதீங்க,
குடும்ப பிரச்சனை, சபையில், மாம்சத்து ஆவியில் போராடுங்க. கர்த்தர் உங்களுக்கு வெற்றி தருவார்.